ரிசல்மேனியாவுக்கு அடுத்து ரா ஆரம்பித்தோடனே ட்ரிபிள் கட்சி ட்ரிபிள் கட்சி தான் வந்து ரிசல்மேனியா 40ல் அட்டண்டன்ஸ் கொடுத்த ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. இந்த ஒரு அளவுக்கு எதிர்பார்ப்பை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி ரிசல்மேனியா 40க்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் சாம்பியன்ஷிப்போட வராரு. அவரை வரவேற்றுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ட்ரன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ரிங்குக்குள்ளே வந்தோடனே கோடி ரோட்ஸுக்கு வந்து கை கொடுத்து அவரை தூக்கி விட்டு அதுக்கப்புறம் இவர் தான் சாம்பியன், இவர் தான் இனிமேல்ட்டு அப்படின்னு எல்லாத்தையும் கை காமிச்சு அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரிபிள் கட்சி வந்து வெளில போறாரு. கோடி ரோட்ஸை விட்டு கோடி ரோட்ஸ் இனிமேல் நீ தான் பேசணும் அப்படின்னு சொல்லி கோடி ரோட்ஸை விட்டுட்டு வெளில போறாரு. கோடி ரோட்ஸ் அங்கே வந்தோடனே என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சமந்தாவை கூப்பிட்டு நீ இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணு, வேர்ல்டு ஹெவிவெயிட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் நான் தான் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ராக் வந்தது எதிர்பாராத சம்பவமாக இருந்துச்சு. ராக் வந்து சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு வராரு. ரிசல்மேனியாவில் எப்படி ஒரு சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு வந்தாரோ அதே போல் இந்த வாட்டியும் ஒரு சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்து அவர் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு கோடி ரோட்ஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஏய் என்னடா எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஆதரவாக கத்துங்கடா அப்படின்னு சொல்லி ரசிகர்களை பார்த்து ராக் வந்து கத்துறாரு. கோடி ரோட்ஸ் ஜெயிச்சது மூலயமாக அவரோட தந்தை கனவை நிறைவேற்றதாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ஆசை நிறைவேறிடுச்சு. நீ வச்சிருக்க சாம்பியன்ஷிப்பை குப்பையில் போடணும் அப்படின்னு சொல்லி ராக் வந்து கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. உனக்கு அதுக்கு பதிலாக வேற ஒரு சாம்பியன்ஷிப்பு தான் தரணும், அதுதான் வந்து இந்த பீப்புள் சாம்பியன், இதை நீ வச்சிருக்க போறியா இல்லையான்னு கேட்குறாரு. கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வச்சுக்கணும்னா கண்டிப்பாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராக் வச்சிருந்த சாம்பியன்ஷிப்பை வந்து கோடி ரோட்ஸ்கிட்ட கொடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் வச்சிருந்த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை ராக் வாங்கிக்கிட்டார். 2 பேரும் சாம்பியன்ஷிப்பை மாற்றிக்கிட்டாங்க. கோடி அவன் திரும்பி வரும்போது உனக்காக காத்து கேட்டிருப்பான், அதனால் நீ அதை மனசில் வச்சுக்கோ. கோடி ராக் ஒரு என்னோட முதலாளி ஃபைனல் பாஸாக இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் ராக் ஒரு பீப்புள் சாம்பியன் என்ன தான் இருந்தாலும் ஆனால் இது இனிமேல்ட்டு என்னுடைய சாம்பியன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. இனிமேல் நீ எங்களை காண்டாக்க வேண்டாம்னு சொல்லி ராக் வந்து கோடி ரோட்ஸ் கையில் ஒரு பொருளை வைக்கிறாரு. அது என்ன பொருள்ன்றது WWE மறைச்சிடுறாங்க. அது வந்து இன்னைக்கு மெயின் இவெண்ட்டில் கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது.